நம்ம வெறுமனே அரச குற்றம் சாட்டுறோம் அப்படிங்கிறது இல்லை. என்ன கேட்குறோம், ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு சாமானியனுக்கு நடக்கும் போதே நீங்க தடுக்கிற மாட்டேங்கிறீங்க அப்படின்னா தலைவர் வந்து அது நீளுது. இப்ப தலைவருக்கே நீளும் போது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் அது ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னமும் வந்து அவர்கள் சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகளான்ற கேள்வி இருக்கு. இன்னும் சொல்ல போனா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை என்பது நாம் அவர்கள் காவல்துறை ஏன் வந்து அவன் சொன்னதை நீ கேட்கிற, அக்யூஸ்ட் சொல்றதை கேட்கிற, அப்ப நீ என்ன புலனாய்வு பண்ணி குடிக்கிட்டு இருக்க? நீங்க என்ன சார் கண்டுபிடிச்சீங்க? அவனா வந்து சரணடைறான், அதுக்கு எதுக்கு 10 தனிப்பட? அவன் சொல்றதை எழுதுறது அவங்க வேலை எஃப்ஐஆர்ல. அப்ப என்னதை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆற்காடு சுரேஷ் வழக்குல அவர் ரிவெஞ்சில் நாங்கள் வந்து கொலை பண்ணோம் அப்படின்னா அவன் சொன்னதை நீங்க அப்படியே எழுதுவீங்களா? இது அரசியல் படுகொலை தான், இதுல மாற்று கருத்தே இல்லை. அரசியல் படுகொலை. அவர் சென்னை, திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய ஆளுமையா வளர்ந்துருக்கிறாரு. அவருடைய வளர்ச்சி இங்க பல பேருக்கு பிரச்சனையா இருக்கு. அவர் ஒரு தலிதா இருக்கிறது இங்க பிரச்சனையா இருக்கு. அவர் வந்து ஒரு தேசிய கட்சியில எங்கோ ஒரு மாநில பொறுப்புல வாங்கிட்டு அவர் இங்க வந்து ஆளுமையா இருக்கிறாரா அப்படிங்கிற பிரச்சனை உனக்கு இருக்குது. அவர் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அம்பேத்கரிய வழியில், பௌத்த வழியில், சமத்துவ வழியில வழக்கறிஞர்களை உருவாக்குறது உனக்கு பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த இடத்தை வந்து அவரை காலி பண்ணும் அப்படின்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கின்ற அந்த நபர் யார்? இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? அரசியல் பின்புலம் இல்லாம ஒருத்தன் இவ்வளவு பெரிய தலைவர் மேல கை வைப்பானா? நீங்க சொல்லுங்க. சாமானியர்களுக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறை என்ன பண்ணிருக்கு? அக்யூஸ் சொல்றதை எஃப்ஐஆர்ல எழுதுறீங்க. உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏங்க பொறுக்கி பையன் கொலை பண்றவன், கஞ்சா போட்டு கொலை பண்றவன் சொல்றதெல்லாம் எஃப்ஐஆர்ல எழுதிக்கிட்டு இருக்கிறதா? நீங்க புலனாய்வு செய்ய மாட்டீங்களா? என்னங்க இது? என்ன ஒரு அகராதி, என்ன ஒரு அக்குறும்பு இது? இதுக்கு பின்னணியில யார் இருக்கிறான்? நீங்க சொல்லுங்க. சாதாரணமா ஒரு கட்சியில இருக்கிற ஒரு சாதாரண ஒரு லெட்டர் பேட் கட்சியில இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் மேல கை வைக்கிறதுக்கே பயப்படுறான். ஏன்னா அவன் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்றான். பயப்படுறான். அவனுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் இருக்கிறான், இவனை போட்டா அவன் வருவான் அப்படின்ற பயம் இருக்குது. அவனை தொட மாட்டேங்கிறான். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், ஒரு தலித் லீடர், ஒரு எமர்ஜிங் லீடரை வந்து அசால்ட்டா கொள்றான். வீட்டுல பட்ட பகல்ல போய் கொள்றான்னா என்ன துணிச்சல்? அரசியல் கொலை தான் இது. அப்ப அவனுக்கு பின்புலத்துல நீ கொலை பண்ணா உன்னைய வந்து நாங்க பேக்கப் பண்ணுவோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தோடு செயல்பட்டு இருக்கிறாங்க. இது 100க்கு 100 அரசியல் படுகொலை தான். இதை தடுக்க தவறிய காவல்துறை, உளவுத்துறை, தமிழக அரசு வெட்கி தலைகுனியணும்ன்றேன். இது என்ன பதில் சொல்ல போறீங்க? இதை ஏற்க முடியாது. இது அதே போல சேலத்துல ஒரு அதிமுக பிரமுகரையும் வெட்டி கொள்றாங்க. எல்லாம் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது. கள்ளச்சாராய விவகாரம் போகுது, படுகொலைகள் நடக்குது, சாதிய படுகொலைகள் நடக்குது, ஆணவ படுகொலை நடக்குது. தொடர்ச்சியா அசாதாரண சூழல் இருக்குது. நாங்க நல்லாட்சி கொடுத்தோம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மேடைக்கு மேடை. இப்ப ஆளுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தா காவல்துறையும் உளவுத்துறையும் அரசுக்கு கடமை இருக்குதுன்றனா? தமிழ்நாடு அரசுக்கு இந்த படுகொலைக்கு பின்னாக என்ன நடந்தது, எது உண்மையான விளக்கம் அப்படிங்கிறத அரசு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. என்ன சூழல் நிகழுதுன்னு தெரியல. நமக்கு வந்து நம்ம பேசுறது பூராமே ஒரு விரக்தியின் உச்சத்துல இருந்து தான் பேசுறோம். பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது அப்படின்னா இப்ப நாம ஏன் கத்துறோம்னா, நான் பேசிட்டு இருக்கிற எனக்கும் அசாதாரண சூழல் தான் இருக்குது. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் கீழே வந்து என்ன நான் பேச போறான்னு தெரியல. அப்ப நமக்கே அச்சுறுத்தல் இருக்குது. ஆனா அதையெல்லாம் தாண்டி ஏன் வந்து நாங்க களத்துல வந்து பேசுறோம், நிக்கிறோம்? ஒண்ணுதான், என்னை கொண்டாலும் அதே தான். இப்ப யாரும் வரமாட்டான் அப்படிங்கிற சூழல் தான் இருக்குது. ஒரு தலைவருக்கே அந்த நிலைமைனா சாதாரண மனுஷனுக்கு என்ன? நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். போராளிகளை கொல்ல முடியும், வெல்ல முடியாது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அநீதிக்கு எதிரானவன் அபிராமன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் அபிராவணன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு காணொலியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆனால் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டையே உலுக்கிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை. அது வந்து ஏற்க மனம் மறுக்கிறதுன்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய பதட்ட நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் பின்தொடர்பாளர்களாக இருக்கட்டும், அவருடைய கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், அல்லது ஆதரவாளர்களாக இருக்கட்டும், அதை தாண்டி பொதுமக்கள் உட்பட இப்படிப்பட்ட மரணம் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர், அவருக்கே பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது. மிக குறிப்பாக ஒரு தலித் லீடர் அப்படிங்கும்போது சாமானிய தலித்திலிருந்து ஒரு லீடராக இருக்கக்கூடிய தலித் வரை இங்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையா? இது வந்து யூபிலேயோ பீகார்லேயோ வட மாநிலங்கள்லையோ இது போன்ற அசாதாரண சூழ்நிலை அடிக்கடி நிலவுது. ஆனால் தமிழ்நாடு மாதிரியான ஒரு சூழல்ல, ஒரு சமூக நீதி பேசுகிற இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி அமைக்கிற இந்த சூழல்ல தொடர்ச்சியாக கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட மரணங்கள், படுகொலைகள் இதெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. சட்ட ஒழுங்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது?
அந்த பள்ளி சிறுவனை கூட நாங்குநேரியில் வெட்டினாங்க. பிறகு வேங்கை வயல்ல மலத்தை கலக்கிறாங்க. தீவட்டிப்பட்டியில் கோயிலுக்குள்ள தலித்துகள் வரக்கூடாதுன்னு வன்முறை ஆட்டங்கள், தீ வைச்சு பல்வேறு சம்பவங்கள் நடக்குது. அப்போ தொடர்ச்சியா தலித்துகள் அல்லது சிறுபான்மையினர் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது பாதுகாப்பற்ற விளிம்பு நிலை மக்களுக்கு வாழ தகுதியற்ற சூழலா தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. நமக்கெல்லாம் மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துது. ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவத்தை தடுப்பதற்கான முயற்சியில என்ன அரசு இதுவரை ஈடுபட்டிருக்கிறதுங்க கேள்வியை நமக்கு முன்வைக்கிறோம். அதுவும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா பாவம், அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், அந்த துக்கம் மீளாம இருக்கிறோம். அந்த நேரத்துல சமூக வலைதளங்கள்ல முகம் தெரிந்த நபர்களே, அதாவது பத்திரிகையாளர் அப்படிங்கிற வெளிச்சத்தில் இருக்கிற நபர்களே ஒரு சில பேர் என்ன பேசுறான் அப்படின்னா, அவர் ரவுடிசம் பண்ணியிருக்காரு, அவருக்கு குற்ற பின்னணி இருக்குது, அவர் இப்படிப்பட்டவர், அப்ப அப்படி நடக்கும் அப்படின்லாம். அப்படியே இருந்தாலும் இப்படிப்பட்ட வன்முறையை ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவருக்கு நடக்கக்கூடிய அசாதாரண சூழலை, ஒரு பாதுகாப்பற்ற சூழலை எப்படி அப்படி கடந்து போறது, எப்படி அப்படி அசால்ட்டா பேசுறாங்க அப்படிங்கிறது மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எத்தனையோ வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறார், எத்தனையோ இளைஞர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிறார். அவர் இந்த கட்சி அவர் பல விஷயங்கள் செய்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுவிட்டு பௌத்த வழியில, புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில பல்வேறு முன்னெடுப்புகளை ஏற்றிருக்கிறார். இத்தனை தலித் இயக்கங்கள் இருக்கும் பொழுதும் கூட அவர் தனிச்சு செயல்பட்டு பல்வேறு நலத்திட்டங்களை பண்ணியிருக்கிறார். அந்த மக்களுக்கு, அங்க இருக்கிற பெரம்பூர் மக்களா இருக்கட்டும், சென்னை திருவள்ளூர் பகுதியில் இருக்கிற மக்களெல்லாம் கேட்டா உங்களுக்கு தெரியும், அந்த கூட்டம் பார்த்தாங்கன்னா தெரியும். அவ்வளோ மிக நல்ல மனிதர், அவ்வளோ உழைப்பாளி. இந்த மிக குறுகிய காலகட்டத்தில், மிக குறுகிய வயதுல மிகப்பெரிய உயரங்களை அடைந்திருக்காரு. அவரே ஒரு வழக்கறிஞர். இப்படிப்பட்ட பின்புலம் உள்ள ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட மோசமான சூழல்ல படுகொலை செய்யப்படுவது, அப்ப சாமானிய மனிதர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குதுன்ற மிகப்பெரிய அச்சத்தையும் கேள்வியும் இந்த மாதிரியான சமூக ஆர்வலர்களுக்கும் ஊடகவியலாளருக்கும் பத்திரிகையாளருக்கும் அல்லது இந்த சமூகத்தின் மீது அக்கறையுடைய அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துது. அப்போ உளவுத்துறையிலிருந்து காவல்துறையிலிருந்து அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு தெரியும், உங்களுக்கு முன்கூட்டியே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுதுன்ற எல்லாமே தெரியும். இப்ப நம்ம என்ன காவல்துறையும் உளவுத்துறையும் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அவனா சரண்டர் ஆகிறான். சம்பவம் நடந்த ஒரு நாளுக்குள்ளாக நீங்க 10 தனிப்படை அமைக்கிறீங்க, ஆனால் அதற்குள்ளாக அவனே சரண்டர் ஆகிறான். நீங்க அந்த சம்பவத்தை என்ன எஃப்ஐஆர்ல என்ன பதிவு பண்ணிருக்கீங்க, அவன் என்ன வாக்குமூலம் கொடுத்தானோ அதை அப்படியே பதிவு பண்ணி வழக்கை முடிக்கிறீங்க. என்ன அவசரம் உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன புலனாய்வு செய்யறீங்க? அப்ப என்ன ஒரு பாதுகாப்பு இருக்குது? அவன் சொல்றான் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு நாங்க ரிவெஞ்ச் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி, அதற்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்ல வேற ஏதாவது பின்புலம் இருக்குதான்னு ஆராய்ச்சிங்களா? அவர்கள் சொன்னதை அப்படியே எழுதுறதுக்கு எதுக்கு காவல்துறை, எதுக்கு உளவுத்துறை? என்ன மாதிரியான போக்கு? அவர்கிட்ட கை துப்பாக்கி இருக்குதுன்னு தெரியும், அதை வாங்கியிருக்கிறாங்க, அதை அவர் திரும்ப தரல அப்படின்றாங்க, காவல்துறை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு முரண் இருக்குது இதுல. அப்ப இது திட்டமிட்ட படுகொலையா அப்படின்னு கூட நம்ம பார்க்க தோணுது. எல்லாருக்கும் தெரிந்தே உளவுத்துறைக்கு எந்த தகவலுமே வரலையா? அவருக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு தானே அவருக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டிருக்குது, லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்குது. அப்ப என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற கேள்வி எழுது. இப்ப ஆருத்ரா நிறுவனம் அதை பின்புலமா சொல்றாங்க. இப்ப ஆளுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தா காவல்துறையும் உளவுத்துறையும் அரசுக்கு கடமை இருக்குதுன்றனா, தமிழ்நாடு அரசுக்கு இந்த படுகொலைக்கு பின்னாக என்ன நடந்தது, எது உண்மையான விளக்கம் அப்படிங்கிறத அரசு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அது போக தமிழ்நாடு முழுக்க அசாதாரண சூழல். நீங்க ஒரு கொலை இல்லை, தொடர்ச்சியா ஆணவ படுகொலைகள் நடக்குது. என்ன நடவடிக்கை? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுறாருங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுறாரு, ஆணவ படுகொலைக்கு எதிராக, சாதிய படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் தேவையில்லை, இருக்கிற சட்டமே போதும் அப்படின்றாரு. என்ன இருக்கிற சட்டம் சிறப்பா இருக்குது? என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி கேட்கறதுக்காக தான் நாங்க சிறப்பு சட்டமே கேட்கிறோம். சிறப்பு சட்டம் தேவையில்லை, இருக்கிற சட்டமே போதுன்னா நீங்க சொல்ற அன்னைக்கு ஒரு ஆணவ படுகொலை நடக்குது, என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறீங்க? அல்லது குறைந்தபட்சம் நடந்ததுக்கு பிறகாக நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? சரி செய்வதற்கான, சீர் செய்வதற்கான நடவடிக்கை என்ன? இப்ப ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் போன்ற ஒரு ஆளுமை, ஒரு கட்சியினுடைய தலைவர் பட்ட பகலில் அவர் வசிக்கிற இடத்துல கொலை செய்யப்படுறாருன்னா என்ன அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, காவல்துறை உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்ம கேட்கிறோம். இப்போ இந்த பக்கம் கள்ளச்சாராய மரணங்கள், நூற்றுக்கணக்கான மரணங்கள் நிகழுது, அங்க போய் 10 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை அப்படிதான் விமர்சிக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல.
அவன் சரியாயிட்டு வந்தவன் திரும்ப குடிச்சிட்டு சாகுறான். நாம அதை வந்து கொடுத்ததை அந்த குடும்பத்தை வந்து சரி செய்யணும், படிக்க வைக்கணும், அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எது மாதிரியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்கிறது? இப்ப இந்த 3 ஆண்டுகள்ல இத்தனை சம்பவம். கடந்த ஆட்சியில நம்ம 1000 விமர்சனம், ஸ்டெர்லைட் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனை, 100கணக்கானவர் இறந்து போனாங்க. அது வந்து இருண்ட ஆட்சின்னு நம்ம சொல்றோம். அப்ப நாம வந்து என்ன புடுங்கிட்டோம் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நம்ம 40க்கும் 40 உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீங்க போய் நாடாளுமன்றத்துல பாராளுமன்றத்துல பதவி இருக்கும்போது உதயநிதி வாழ்கன்னு எதுக்கு பேசுறீங்க? அங்க ஒரு நாடாளுமன்றம் பாராளுமன்றம் என்பது எவ்வளவு பெரிய இடம். அங்க எத்தகைய தலைவர்கள் வந்து பதவியேற்ற இடம். நீங்க அங்க போய் உதயநிதி வாழ்கன்னு சொல்றது வந்து இந்த மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு இழைக்கின்ற துரோகமா தான் நான் பாக்குறேன். நீங்க உங்க போய் அண்ணா அறிவாலயத்துல பேசுங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க உங்க கட்சி அலுவலகத்துல கட்சி கூட்டத்துல இன்பநிதி உதயநிதி எல்லாத்தையும் வந்து பேசுங்க. உதயநிதி வாழ்கன்னு போய் பாராளுமன்றத்துல பேசுறது. பாராளுமன்றத்துல உதயநிதியை புகழ்ற நேரத்துல இங்க நடக்கின்ற மக்களுக்கு எதிராக நடக்கின்ற அநீதிக்கு எதிராக நீங்க ஒரு சின்ன நகர்வையேனும் நடத்தி இருந்தாலும் கூட இத்தனை படுகொலைகள் நிகழுமா அப்படின்ற கேள்வியை தான் நம்ம முன்வைக்கிறோம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம் என்பது தனிப்பட்ட அந்த குடும்பத்திற்கான இழப்பல்ல, அல்லது அந்த கட்சிக்கான இழப்பல்ல, அந்த தொண்டர்களுக்கான இழப்பல்ல. இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கான இழப்பாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்கள் இன்னைக்கு ஒரு ஆம்ஸ்ட்ராங்கை நீங்கள் கொலை செய்தால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஆம்ஸ்ட்ராங் வருவார்கள். அது காலம் அப்படிதான் புரட்சியாளர்களை உருவாக்குகிறது. நீங்கள் வந்து புரட்சியாளர்களை கொல்லலாம், ஆனால் ஒருபோதும் வெல்ல முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆதங்கத்தின் வாயிலாக சொல்றோம். நம்ம கடந்த ஒரு வார காலமா இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து நமக்கு வந்து மிகப்பெரிய பதட்ட சூழல்ல நமக்கு வந்து இந்த காணொலி பதிவு எடுக்கிறது கூட நமக்கு நேரம் இல்லை, சிந்தனை வரல. இப்போ இந்த காணொலியிலேயே நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு அசாதாரண சூழல், ஒரு பதட்டம் வந்து எனக்கே இருக்குது இன்னமும். அதுல இருந்தே நம்ம இன்னும் மீளாம இருக்கிறோன்றது தான். தமிழக அரசு என்ன சொல்றதுன்னு தெரியல. இத்தனை சம்பவங்களுக்கு பிறகும் நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ அல்லது சீர்திருத்த நடவடிக்கைகளோ அல்லது நீங்க சரியான நடவடிக்கைகளை எடுக்கலைன்னு அப்படின்னா திமுக அரசுக்கு மிகப்பெரிய களங்கமாக தான் இது வந்து இருக்க போகுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் அதை பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அதை தாண்டி நீங்க நிறைய பிரச்சனைகள். அதே போல ஒரு அருந்ததியர் இளைஞர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகம் 2 பேருமே எஸ்சி பட்டியலில் வரும். ஆனால் அவனுக்குள்ள சாதி பிரச்சனை இருக்கு. நம்ம சமத்துவம் பேசி என்ன பேச போறோம்? அங்க வந்து ஒரு படுகொலை நடக்குது. அப்ப அதற்கு எதிராக மற்ற கட்சிகள், தலித் அமைப்புகள், லீடர்ஸ் யாருமே பெருசா வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணல, போராடல. அப்ப அது வேற டாபிக். அதை பேசணும்னா இன்னும் நிறைய பேச வேண்டியது வரும். மொத்தத்துல இங்க விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு என்ன நடந்தாலும் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. அரசு நடவடிக்கை எடுக்காது, காவல்துறை நடவடிக்கை எடுக்காது, பாதுகாப்பு கொடுக்காது, நீங்களே உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்ற சூழலுக்கு எதுக்கு காவல்துறை இருக்குது, எதுக்கு உளவுத்துறை இருக்குது, எதுக்கு அரசு இருக்குது, எதுக்கு அதற்கான சிறப்பு அமைப்புகள்லாம் இருக்குதுன்னு எனக்கு புரியல. இதே போன்ற சூழல் தொடர்ச்சியா நடைபெறுமானால் அரசின் மீது இந்த வாக்களித்த மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி தான். நீங்க வந்து 1000 ரூபா கொடுக்கறதோ, பேருந்து வசதி வந்து இலவசமா பெண்களுக்கு கொடுக்கறதோ, நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறதோ, அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். உயிருக்கே ஆபத்து இல்லாத சூழல், உயிருக்கே வந்து உத்தரவாதம் இல்லாத சூழல்ல நீங்க வந்து இலவசத்தை கொடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்ற கேள்விதான் நமக்கு வந்து தொடர்ச்சியா நிகழுது. இது திமுக அரசுக்கு நம்ம வெறும்னே அரசை குற்றம் சாட்டுறோம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம என்ன கேட்கிறோம்? ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு சாமானியனுக்கு நடக்கும் போதே நீங்க தடுக்கிற மாட்டேங்கிறீங்க அப்படின்னா தலைவர் அது நீளுது. இப்ப தலைவருக்கே நீளும் போது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் அது ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னமும் வந்து அவர்கள் சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகளான்ற கேள்வி இருக்குது. இன்னும் சொல்ல போனா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை என்பது அவர்கள் காவல்துறை ஏன் வந்து அவன் சொன்னதை நீ கேட்கிற, அக்யூஸ்ட் சொல்றதை கேட்கிற, அப்ப நீ என்ன புலனாய்வு பண்ணி பிடிக்கிட்டு இருக்க? நீங்க என்ன சார் கண்டுபிடிச்சீங்க? அவனா வந்து சரணடைறான், அதுக்கு எதுக்கு 10 தனிப்பட? அவன் சொல்றதை எழுதுறதா உங்க வேலை எஃப்ஐஆர்ல? அப்ப என்னதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆற்காடு சுரேஷ் வழக்குல அவர் ரிவெஞ்சில் நாங்கள் வந்து கொலை பண்ணோம் அப்படின்னா அவன் சொன்னதை நீங்க அப்படியே எழுதுவீங்களா? இது அரசியல் படுகொலை தான், இதுல மாற்று கருத்தே இல்லை. அரசியல் படுகொலை. அவர் சென்னை, திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய ஆளுமையா வளர்ந்துருக்கிறாரு. அவருடைய வளர்ச்சி இங்க பல பேருக்கு பிரச்சனையா இருக்குது. அவர் ஒரு தலிதா இருக்கிறது இங்க பிரச்சனையா இருக்குது. அவர் வந்து ஒரு தேசிய கட்சியில எங்கோ ஒரு மாநில பொறுப்புல வாங்கிட்டு அவர் இங்க வந்து ஆளுமையா இருக்கிறதா அப்படிங்கிற பிரச்சனை உனக்கு இருக்குது. அவர் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை
அம்பேத்கரிய வழியில், பௌத்த வழியில், சமத்துவ வழியில் வழக்கறிஞர்களை உருவாக்குறது உனக்கு பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த இடத்தை வந்து அவரை காலி பண்ணும் அப்படின்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கின்ற அந்த நபர் யார்? இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? அரசியல் பின்புலம் இல்லாம ஒருத்தன் இவ்வளவு பெரிய தலைவர் மேல கை வைப்பானா? நீங்க சொல்லுங்க. சாமானியர்களுக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறை என்ன பண்ணிருக்கு? அக்யூஸ் சொல்றத எஃப்ஐஆர்ல எழுதுறீங்க. உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏங்க பொறுக்கி பையன் கொலை பண்றவன், கஞ்சா போட்டு கொலை பண்றவன் சொல்றதெல்லாம் எஃப்ஐஆர்ல எழுதிக்கிட்டு இருக்கிறதா? நீங்க புலனாய்வு செய்ய மாட்டீங்களா? என்னங்க இது? என்ன ஒரு அகராதி, என்ன ஒரு அக்குறும்பு இது? இதுக்கு பின்னணியில யார் இருக்கிறா? நீங்க சொல்லுங்க. சாதாரணமா ஒரு கட்சியில இருக்கிற ஒரு சாதாரண ஒரு லெட்டர் பேட் கட்சியில இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் மேல கை வைக்கிறதுக்கே பயப்படுறான். ஏன்னா அவன் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்றான். பயப்படுறான். அவனுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் இருக்கிறான், இவனை போட்டா அவன் வருவான் அப்படின்ற பயம் இருக்குது. அவனை தொட மாட்டேங்கிறான். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், ஒரு தலித் லீடர், ஒரு எமர்ஜிங் லீடரை வந்து அசால்ட்டா கொள்றான். வீட்டுல பட்ட பகல்ல போய் கொள்றான்னா என்ன துணிச்சல்? அரசியல் கொலை தான் இது. அப்ப அவனுக்கு பின்புலத்துல நீ கொலை பண்ணா உன்னை வந்து நாங்க பேக்கப் பண்ணுவோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தோடு செயல்பட்டு இருக்கிறாங்க. இது 100க்கு 100 அரசியல் படுகொலை தான். இதை தடுக்க தவறிய காவல்துறை, உளவுத்துறை, தமிழக அரசு வெட்கி தலைகுனியணும்ன்றேன்னா இது என்ன பதில் சொல்ல போறீங்க? இதை ஏற்க முடியாது. இது அதே போல சேலத்துல ஒரு அதிமுக பிரமுகரையும் வெட்டி கொள்றாங்க. இவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்குது. கள்ளச்சாராய விவகாரம் போகுது, படுகொலைகள் நடக்குது, சாதிய படுகொலைகள் நடக்குது, ஆணவ படுகொலை நடக்குது. தொடர்ச்சியா அசாதாரண சூழல் இருக்குது. நாங்க நல்லாட்சி கொடுத்தோம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மேடைக்கு மேடை. என்ன சூழல் நிகழுதுன்னு தெரியல. நமக்கு வந்து நம்ம பேசுறது பூராமே ஒரு விரக்தியின் உச்சத்துல இருந்து தான் பேசுறோம். பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது அப்படின்னா இப்ப நாம ஏன் கத்துறோம்னா, நான் பேசிட்டு இருக்கிற எனக்கும் அசாதாரண சூழல் தான் இருக்குது. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் கீழே வந்து என்ன நான் பேச போறான்னு தெரியல. அப்ப நமக்கே அச்சுறுத்தல் இருக்குது. ஆனா அதையெல்லாம் தாண்டி ஏன் வந்து நாங்க களத்துல வந்து பேசுறோம், நிக்கிறோம்? ஒண்ணுதான், என்னை கொண்டாலும் அதே தான். இப்ப யாரும் வரமாட்டான் அப்படிங்கிற சூழல் தான் இருக்குது. ஒரு தலைவருக்கே அந்த நிலைமைனா சாதாரண மனுஷனுக்கு என்ன? நான் மீண்டும் பதிவு செய்யறேன், போராளிகளை கொல்ல முடியும், வெல்ல முடியாது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அநீதிக்கு எதிரானவன் அபிராவணன். நன்றி, வணக்கம்.